ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அப்ரஹாம் ஓஸ்லர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 24 minutes இருக்கு. இந்த படம் இப்ப டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிள் இருக்கு. இந்த படத்தை மிதுன் மேனுவல் தாமஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஜெயராம், மம்முட்டி அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஏசிபியா இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பொண்ணுன்னு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஃபேக் கால் வருது. அதை அட்டன் பண்ண போறாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணும் ஒய்ஃபும் காணோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல ஒரு சில தொடர் கொலைகள் நடக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் தான். ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு. நம்மள அப்படியே கிரிப்பிங்கா பாத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே. ஜெயராமோட ஆக்டிங்கை பத்தி சொல்லவே வேணாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதற ஒரு ஆக்டர் அவங்க. மம்முட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா இருக்கு. குறிப்பா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனை எலிவேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே ஹெல்ப் பண்ணுது. படத்துல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வருது. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். அது படத்தை கொஞ்சம் லெங்தியா காட்டுது. படத்துல லாஜிக் சுத்தமா இல்லவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுதின மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் நல்ல ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு வேற லெவல் படமா வந்திருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளேஸ் பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஓவரால் எழுதுனால எல்லாரோடையுமே மிங்கிள் ஆக முடியுது. படத்துல அடல்ட் கண்டென்ட் பெருசா எதுவும் கிடையாது. இந்த படம் கண்டிப்பா ஒரு அபவ் ஆவரேஜான படம் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு தரமான படமாவே வந்திருக்கும். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 70 மார்க் கொடுக்கும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.